அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறுத்து பலியிட்டு மாமிசங்களை வீணாக்குவது நியாயமா? அரபு நாடுகளில் மாமிசங்களை புதைத்து விடுகின்றனர் என்பது தவறான தகவலாகும். நாம் விசாரித்து அறிந்தவரை அந்த மாமிசங்களை பக்குவப்படுத்தி பெட்டிகளில் அடைத்து சோமாலியா, பங்களாதேஷ் போன்ற ஏழை நாடுகளுக்கு அனுப்புவதாக அறிகிறோம். எந்த பொருளையும் யாருக்கும் பயனில்லாத வகையில் பாழாக்குவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஹஜ் பெருநாளில் பிரயாணிகளை பலியிடுவதை இஸ்லாம் கட்டாயப்படுத்துவது மேலோட்டமாக பார்க்கும்போது சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம். ஆனால் அதில் உள்ள நியாயங்களை உணர்ந்து கொண்டால் குறை காண மாட்டார்கள். ஹஜ் பெருநாள் முஸ்லிம்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டிய நாளாகும். அறுத்து பலியிடுவதை வசதி மிக்கவர்கள் மீது கடமையாக்கும் போது ஏழைகளுக்கு தாராளமாக மாமிசம் கிடைக்கிறது. அந்த ஒரு நாளிலாவது செல்வந்தவர்களைப் போலவே ஏழைகளும் சிறந்த உணவை உட்கொள்ள முடியும். முஸ்லிம் சமுதாயம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்க முடியும். ஹாஃபிஸ் பின் ரபிஆ அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஈதுல் அல்ஹா பெருநாளில் அறுக்கப்படும் குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களா என்று கேட்டேன். அவர்கள் மக்கள் பஞ்சத்தால் பசி பட்டினியோடு இருந்த ஓர் ஆண்டில் பஞ்சத்தால் பசி பட்டினியோடு இருந்த ஓர் ஆண்டில்தான் அவர்கள் அப்படி செய்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டினியை போக்க வசதி உள்ளவர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். பிறகு நாங்கள் ஆட்டுக்காலை எடுத்து வைத்து 15 நாட்களுக்கு பிறகும் கூட அதை சாப்பிட்டு வந்தோம் என்று பதிலளித்தார்கள். உங்களுக்கு இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் சிரித்துவிட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று சேரும் வரை அவர்களுடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக 3 நாட்கள் கூட குழம்புடன் வெள்ளை கோதுமை ரொட்டியை வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்னும் நூலில் 5423வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மற்றொரு அறிவிப்பில்
சலாமா பின் அக்வா ரலியல் ரலியல் அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் குர்பானி பிரியாணியை அறுக்கிறாரோ அவர் 3 நாட்களுக்கு பின் அதிலிருந்து எதுவும் அவரது வீட்டில் எஞ்சியிருக்கும் நிலையில் காலை பொழுதை அடைய வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு வந்தபோது மக்கள் அல்லாவின் தூதரே, சென்ற ஆண்டு செய்ததைப் போன்றே இந்த ஆண்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களும் அதிலிருந்து உண்டு மற்றவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், சேமித்து வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த ஆண்டில் மக்களுக்கு பஞ்சத்தால் சிரமம் ஏற்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் அந்த சிரமத்தை போக்க அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று பதிலளித்தார்கள். நூல் புகாரியில் 5569வது ஹதீஸும் 5570வது ஹதீஸிலும் பார்க்கலாம். பெருநாள் தினத்தில் யாரும் பட்டினி கிடக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாத்தில் இது வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பதை இதிலிருந்து விளங்கலாம். இதை தவிர இன்னொரு முக்கியமான நோக்கமும் இதற்கு உள்ளது. இப்ராஹிம் என்னும் தீர்க்கதரிசி இறைவனுக்காக தம் புதல்வரை பலியிட முன்வந்தார்கள். ஆட்டை பலியிடுமாறு இறைவன் வழிகாட்டினான். அந்த தியாக உணர்வு நினைவுபடுத்தி கொள்வதற்காக முஸ்லிம்கள் மீது பலியிடுவது கடமையாக்கப்பட்டது. வெளித்தோற்றத்தில் ஆட்டை பலியிடுவது போல் இது தோன்றினாலும் இறைவனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய நான் தயார், அதற்கு அடையாளமாகவே இந்த ஆட்டை பலியிடுகிறேன் என்று உறுதிமொழி கொடுப்பதே இதன் நோக்கம். அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறுகிறான், அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை, மாறாக உங்களிடமுள்ள இறை அச்சமே அவனை சென்றடையும் என்று அத்தியாயம் 22 வசனம் 37 கூறுகிறான். பலியிடுவதின் நோக்கம் இறையச்சத்தை வளர்த்து கொள்வதுதான். இறையச்சத்தை வளர்க்காமல் அறுக்கப்படுவது இறைவனால் ஏற்கப்படாது என்பதை இவ்வசனம் மிக தெளிவாக அறிவிக்கின்றது. இறைவன் கட்டளையிட்டால் என் மகனை கூட நான் பலியிட தயார், அதன் அடையாளமாகவே இந்த பிரயாணியை பலியிடுகிறேன் என்ற எண்ணத்தில் பலியிடுபவர் இறைவனின் எல்லா கட்டளைகளையும் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவார். மேலும் அவர் வட்டி வாங்க மாட்டார், திருட மாட்டார், கொலை செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார், யாரையும் புண்படுத்த மாட்டார், எவரது உடைமையையும் பறிக்க மாட்டார். ஏனெனில் இது போன்ற அக்கிரமங்களை இறைவன் தடை செய்துள்ளான். இந்த பயிற்சியின் மூலம் அவர் மட்டுமின்றி மனித சமுதாயம் முழுவதும் பயனடைகின்றது. இந்த உயர்ந்த பயிற்சி அளிப்பதற்காகவே பலியிடுதல் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டு உள்ளது.
மேலும் இதனால் வேறு பல பயன்களும் உலகுக்கு கிடைக்கின்றன. கடவுளுக்கு எதையேனும் பலியிட வேண்டும் என்று நம்பிக்கை எல்லா மதத்தவர்களிடமும் உள்ளது. சில சமயங்களில் கடவுளுக்காக மனிதர்களை பலியிடும் மக்களும் உள்ளனர். தாம் பெற்ற மக்களையே கடவுளுக்காக அறுத்து பலியிடுவோம்